பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் லீக்கோட ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச், செமிஃபைனல்னு சொல்லலாம், சேலஞ்சர்னு சொல்லலாம். ஸோ தோற்று போன டீமுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு. முன்னாடி ஆன ஹெர்பர்ட் ஹெரிகன் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச்சில் லூஸ் ஆன சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதேமாரி டீமே இல்லாமல் ஏதோ அங்கங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே முன்னேறி வந்திருக்கக்கூடிய சிட்னி தண்டர்ஸ்க்கு ஒரு மேட்ச். பட் என்னை பொறுத்தவரையும் நான் கன்ஃபார்மாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் தான் இந்த டைம் கப் அடிக்க போகிறாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த 2 டீமில் எந்த டீம் போனாலும் தோற்றுருவாங்க. ஹெர்பர்ட் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதுக்கான காரணமும் அவங்க போன மேட்ச்சை ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஃபைனல் நடத்தக்கூடிய அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஃபைனல் நடத்தக்கூடிய கிரவுண்டு என்னென்னா சின்ன கிரவுண்டு, ஹெர்பர்ட் நிஞ்சா ஸ்டேடியமு. அதில் மிச்சல் ஓவனே குவிக்காக 10 பாலில் 40 ரன் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வரவங்களும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. பவுலிங்குமே சரியான யூனிட்டாக மாறிட்டாங்க. அதனால் ஜெயிக்க போகிறது ஹெர்பர்ட்டுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்றது கெஸ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் இதில் யார் ஜெயிச்சு ஃபைனல் போனாலும் ஹெர்பர்ட் தான் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கும். 24 ஜனவரி 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எஸ்சிஜியில். எஸ்சிஜினாலே சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதிகம். பட் சிட்னி தண்டர்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் 2 டீமுக்குமே. அவங்களுக்கும் நிறைய மேட்ச் சிட்னி தண்டர்ஸ் இந்த கிரவுண்டில் ஆடி இருக்காங்க. அதுவும் டேவிட் வார்னர் போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கார். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி எடுப்பார். ஸ்லோவாக ஒன் சைடு நின்றுப்பார். ஏன்னா அவங்களோட ஃபுல் பேட்டிங் லைனப்புமே டேவிட் வார்னர் நம்பி தான் இருக்குது. பேட்டிங்கே இல்லை. பவுலிங்கில் தன்வீர் சங்கா, அதுக்கப்புறமா பேசாகர், மெக்காண்ட்ரி யாராச்சும் ஒரு ஆள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அது ஷோ கிரவுண்டில். பட் எஸ்சிஜியில் அப்படி இருக்காது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக கண்டிப்பாக இருக்கும். பேட்டர்ஸ் யாராவது பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் கட்டாயமாக. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 டீமும் கடைசியான 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். டேவிட் வார்னர் 37, 39 பாலில். பழைய ஸ்கோர் கார்டு தான். ஏன்னா அலெக்ஸ் கேல்ஸ் இருக்கார், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹைடன்கர் 2 விக்கெட்டு, ஷீனா பட் 2 விக்கெட், நேத்தன் மெக்காண்ட்ரி 2 விக்கெட்டு, தன்வீர் சங்கா 2 விக்கெட். இப்போ இந்த 2 பேருமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஜாஸ் பிலிப்பி 47. சேம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவர் டேவிஸ் 47, பென் கிராஃப்ட் 70, டேவிட் வார்னர் 17, பென் டார்வஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஷீனா பட் 1 விக்கெட்டு, லாக்கி ஃப்ரிக்சன், டேனியல் சாம்ஸ் யாருமே இல்லை. ஜாஸ் பிலிப்பி இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஜாஸ் பிலிப்பி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ஃபுல்லாமே போராக தான் இருக்குது. கண்டினியூவாக ஜாஸ் பிலிப்பி ஃப்ளாப் ஆகிருக்காரு. 6 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. சூரியகுமார் யாதவ் 15 மேட்ச் ஃப்ளாப் ஆனால் ஜாஸ் பிலிப்பி 6 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இப்போதைக்கு இந்த ரீசெண்டாக பெரிய மேட்சஸ் ஆடுற பிளேயர்ஸ்லேயே அதிகப்படியாக சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆன பிளேயர்னால் சூரியகுமார் யாதவும் அது ஜாஸ் பிலிப்பியும் தான். மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் நிறைய பேர், இந்த டாம் ரோஜர்ஸு, சாம் ஹார்பரு, இந்த மாதிரி பிளேயர்ஸ். பட் நேம்டு பிளேயர்ஸு, நேஷ்னல் டீமுக்கு ஆடின பிளேயர்ஸ் ஃப்ளாப்னா அது சூரியகுமார் யாதவும் ஜாஸ் பிலிப்பியும் தான். ஸோ அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது கஷ்டம்தான். ஸோ சூரியகுமார் யாதவ் நம்ம அந்த மேட்ச் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இங்கிலாந்துக்கு எதிராக, இது பிக் பாஸ் லீக்கு. ஸோ கம்பேரிசன் சொல்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுவும் ஒரு சில பாயிண்ட்ஸை நான் பதிவும் பண்ணுறேன், அது புரியும்னு நினைக்கிறேன். மெல்பர்ன் ஸ்டார்ஸு, சிட்னி சிக்ஸர்ஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸு இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச். இந்த சீசனில் எஸ்சிஜி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. தரமான பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. சராசரியாக ஒரு 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டேவிட் வார்னர் போன மேட்ச் ஃப்ளாப்பு. மழையின் காரணமாக கொஞ்சம் பிச்சு அன்னிவனாக இருந்துச்சு. அதில் டாம் கரனுக்கு எதிராக அவுட் ஆனார் ஷோ கிரவுண்டில். சிட்னியில் இப்போ கிளியரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரு, நல்ல சன்ஷைன் இருக்குது. பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் மாறும். டேவிட் வார்னருக்கு அருமையான சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஜாக் பேடு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, டாம் கரன் 1 விக்கெட்டு, இங்கே வின்சி 100 ரன்னு, ஜாஸ் பிலிப்பி 42, சேம் இங்கே ஹென்ரிகஸ் 46, ஸ்டீவ் ஸ்மித் 121, ஷீனா பட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த விக்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். அதேமாரி இந்த ஃப்ளாப்டு பிளேயர்ஸ் எல்லாருமே பேட்டிங் கஷ்டப்படக்கூடிய நேம்டு பிளேயர்ஸ், ஹென்ரிகஸு, அதுக்கப்புறம் ஜாஸ் பிலிப்பி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராக்கை பயன்படுத்தி கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்ப பார்ப்பாங்க. அட்வான்டேஜ் அவங்க பக்கம் இருக்கும். ஸோ க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். டொமஸ்டிக் 63 மேட்ச் நடந்திருக்கு. 31 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும், 31 மேட்ச் செகண்ட் பேட்டிங்கும், ஆவரேஜ் 159. இது முன்னாடி சீசன்ஸில். இந்த சீசன் 170+ சாலிடாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது மழை பெய்யுது, ஸ்விங்கிங் கண்டிஷனு அப்படி இப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிடுறேன் டெலகிராமில். அதே மாதிரி இதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நல்லா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். போன மந்த்து ஃபுல்லாக பிபிஎல் மிடில்லேருந்து லாஸ் அதை ஃபுல்லாமே நான் அக்செப்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் லாஸ் ஆச்சு, நான் டீமே உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னேன், நீங்களே சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னேன், எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். இப்போது கடைசியாக நம்ம கொடுத்த 15 மேட்சோ 16 மேட்ச் சம்திங் கொடுத்த எல்லா மேட்ச்சுமே வின்னு தான். ஃபேப் 11 ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து வின்னிங்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஃபேப் 11 ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். வின்னிங்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு ஆப்போனன்ட்ஸ் தான் வருவாங்க. உங்களுக்கு இந்த டிடிஎஸ்க்கு போனஸ் கொடுத்தா அந்த போனஸை நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போனஸை வாங்கிக்கலாம் அமௌண்ட்டு கொடுத்து. எப்படின்னா ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுத்து அதில் நிறைய பேர் சேல் போட்டிருப்பாங்க. அதில் யாராச்சும் 100 ரூபாய்க்கு 300 போனஸ் தரேன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த 300 போனஸை நீங்கள் ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் 10 ரூபா மணிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 300 ரூபாயுமே 300 போனஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். வெறும் 100 ரூபாயை நீங்கள் கொடுத்து 300 போனஸ் வாங்கலாம். நிறைய பேர் தெரியாமல் போனஸை சேல் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட போனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் நீங்கள் 10%லேருந்து 15% வரையும் ஃபேப் 11 போனஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம டெலகிராமில் போய் பாருங்கள், ஃபேப் 11 எந்த அளவுக்கு நான் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கான ஃபுல் இதுவுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ கடைசியாக நான் ஃபேப் 11 ஆடின மேட்சஸ் இது எல்லாமே மினிமம் ஒவ்வொரு மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி 2Kலேருந்து 3K 4K வரையும் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கான எல்லா கன்சிஸ்டன்ட் வின்னிங்ஸ் இது எல்லாமே இந்த லாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் நான் ரீஸ்டார்ட் பண்ணி வின்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது அது அந்த ILT20லேருந்து நினைக்கிறேன். மினிமம் ஒன்று ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டு, இல்லாட்டி ஒரு 20% அமௌண்ட் ரிட்டனு, இல்லை ஹை வின்னிங்கு, இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. டீம் எப்படி எடுக்கணும்னு தெரியாதவங்களாம் வருவாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஃபேப் 11. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்குது. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்னிங்ஸு நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வேறு டைமிங்கில் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாலே நல்ல வின்னிங் கிடைக்கும். நம்மளோட டீமும் சூப்பர் வின்னிங்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லை அதே டீமை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. சிக்னி சிக்ஸர்ஸ், சிக்னி தண்டர்ஸு, பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஜாஸ் பிலிப்பி, பேட்டர்சன், எட்வர்ட்ஸு, ஹென்ட்ரிகஸு, ஜேடன் சில்க்கு, ஹைடன் கிர்ரு, ஷா, அடுத்து பென் மனட்டி, ஜாஃபர் சோகன், அடுத்தா பென் டார்வஸு, பெரி. சிக்னி தண்டர்ஸில் ஜேசன் சங்கா வருவார்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த அண்டர்-19 கேப்டன் ஆடுவார். கில்க்ஸு, அதுக்கப்புறமா சாம் பில்லிங்ஸு, கார்டன், டேவிஸு, கிறிஸ் கிரீன், வாசாகர், டாம் ஆண்ட்ரியூ, மெக்காண்ட்ரியூ, அதுக்கப்புறம் தன்வீர் சங்கா. பவுலிங் யூனிட் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பேட்டிங் மட்டும் டேவிட் வார்னர் ஒரு சைடு நின்று கேமை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு அப்படின்னா பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ ஆனால் டேவிட் வார்னரை தூக்கிட்டாங்கன்னா பேட்டிங்க்கு அவங்களுக்கு ஆட்களே கிடையாது. அது ஒரு மைனஸ். தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேம் யூஸ் இந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்னால் அதில் டேவிட் வார்னர் இருப்பார். ஸோ என்ன தான் பென் டார்வஸு, அதுக்கப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸு ஓப்பனிங் ஸ்பெல் பவுல் பண்ணாலும் அந்த ஷீனா பேட்டு, அதுக்கப்புறம் ஜாக் பேர்டு, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் பவுலிங் வந்து கிடையாது. ஜாக் எட்வர்ட்ஸ் ஏதோ பார்ட் டைம் பவுலரு, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்னு இருக்கார். பென் டார்வஸு டெத்தில் நல்லா போடுறாரு. இனிஷியலாக கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக தடுமாறுறதையும் பார்க்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி டேவிட் வார்னர் ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சிட்டாருனா கூட அதுக்கப்புறம் அவர் அப்படியே கேம் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ நல்ல அட்வான்டேஜ் இருக்குது பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் நம்ம டேவிட் வார்னரை பார்க்கலாம். அதுக்கப்புறமா எட்வர்ட்ஸு, பென் டார்வஸ். இன்னொரு ஆப்ஷன் யாருன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இவருமே ஒர்த்தபுள் ஆப்ஷன் தான். டாம் ஆண்ட்ரியூ கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங்கில் 25 ரன் 20 ரன் வந்து முன்னாடியே பேட்டிங் கிடச்சா ஆடுறாரு. ப்ளஸ் பவுலிங்கில் மினிமம் ஒரு விக்கெட்டு குவிக்காக வந்து LBW ஆகிற மாதிரி வந்து பவுல் பண்ணுறாரு.
இந்த சைடில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பாருங்கள். டாப்பில் பேட்டர்சனை தவிர்த்து மீதி எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் மேக்ஸிமம். அப்போது அவங்களுக்கு எதிராக இவரை 4 ஓவர்ஸுமே கொடுத்து பவுல் பண்ண வைப்பாங்க. மினிமம் ஒரு விக்கெட், பேட்டிங்கில் ஒரு 15 ரன், கேட்ச் பிடிக்கிற இடத்துலையுமே இருக்கார். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர் எடுத்துக்கிறது பெட்ரு. வாசாகர் ஃபார்முன்றது ரொம்ப போராக தான் இருக்குது. அவர் பர்ஃபார்மன்ஸே சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச்சில் குயிக்காக விக்கெட் எடுத்தார். அப்புறம் சுத்தமாக அவரால் விக்கெட் எடுக்க முடியல. லக்கும் இல்லை. போன மேட்ச்சில் பீட்டர் ஹேண்ட்ஸ்கோம் விக்கெட் வந்து இவர் கீப்பர் கேட்ச் சாம் பில்லிங்ஸு, பட் கேட்கவே இல்லை. அதே மாதிரி சாம் பில்லிங்ஸ் தான் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் இந்த சீசன்லேயும். ஆனால் டீம் ஆஃப் த இயரில் சாம் பில்லிங்ஸை கொடுத்துருக்காங்க பிபிஎல். அது என்ன காரணன்றது தான் தெரியல. வேறு யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படின்றது தெரில. டீம் ஆஃப் த இயரில் இருக்கார் சாம் பில்லிங்ஸு. அவ்வளோ புவர் பெர்ஃபார்மன்ஸு. ஒரு 25-30 ரன் அடித்தாலும் அதில் ஏதாவது ஒரு கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. லக்கில் தான் அந்த 25 ரன்னுமே அவர் அடிச்சிருக்காரு தவிர்த்து சுத்தமாக அவர் ஃபார்ம்லேயே கிடையாது. ரொம்ப ரொம்ப புவர் பேட்டிங் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜில்க்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக அடிப்பார். ஏதோ ஒரு லக்கில் நல்லா பட்டுருச்சு அப்படின்னா கம்மியான பால்ஸ்லாம் அதிக ரன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக இவரை ட்ரை பண்ணுங்கள். சேஃப் பிக்காக சாம் பில்லிங்ஸை பிக் பண்ணிக்கிறது நல்லது. ஆலியோ டேவிஸ் ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணால் அடுத்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதே மாதிரி க்ரீனு இம்பார்ட்டன்ட் பிளேயர். மினிமம் ஒரு விக்கெட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக பவுல் பண்ணி கூட எடுப்பார். பேட்டிங் வந்தால் ஒரு 10 ரன் ஆடுவார். டாம் ஆண்ட்ரியூ கீ. அதேமாதிரி தன்வி சங்கா செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய கீ. மெக்காண்ட்ரியூ பயங்கரமான ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் மெக்காண்ட்ரியூக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் வாசாகர் எடுத்துக்கோங்க. மேபி டெத்தில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். கார்ட்டனாக அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டுறாங்க. எஃபெக்டிவாக இல்லை அவரோட பவுலிங். அது ஒரு ரீசன். இங்கே ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் ஜாஸ் பிலிப்பியை ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயும் நல்லா ஆடி இருக்காரு. சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராகவும் எப்போயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சேஃப் ஆப்ஷன்ஸில் எட்வர்ட்ஸு, பென் டார்வஸ் சொல்கிறதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் ஜாஸ் பிலிப்பி, ஹைடன் கிரு, ஹென்ரிகேஸு இவங்கெல்லாம் வந்து கேப்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஹென்ரிகேஸை நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மட்டும் பிக் பண்ணுங்கள். போன மேட்ச் நானே தேவையில்லாமல் சேசிங்கில் எடுத்தேன். ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒருத்தப்புலாக தான் ஆடுறாரு. செகண்ட் பேட் பண்ணால் தான் ஃப்ளாப் ஆகிறாரு இப்போ ரீசெண்டாக. ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா கீ பிளேயராக இருப்பார். அதேமாதிரி சேசிங்கில் ஜேர்டன் சில்க்கு அது போன மேட்ச் ஒர்க்கும் ஆச்சு. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ சேசிங்னா ஜேர்டன் சில்க்கு, ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஹென்ரிகேஸ். இந்த கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஜாஃபா ஜோகனை மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதனால் ஜாஃபர் ஜோகன் செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டாம் ஆண்ட்ரியூ கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். தன்வி சங்காவும் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஸ்டார் பிளேயர்ஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. அந்த நியூ பிளேயர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ்குள்ளே எடுத்து கேப்டன்ஸ் டேவிட் வார்னர், எட்வர்ட்ஸு, பென் டார்வஸ்குள்ளே சேஃப் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மெக்காண்ட்ரியூ ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ஸில் செகண்ட் பவுல் பண்ணால் தன்வி சங்கா, அதேமாதிரி இந்த சைடு ஜாஸ் பிலிப்பி இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். சாம் பில்லிங், ஜாஸ் பிலிப்பி 2 பேருமே எடுக்கணுமா அப்படின்னா ஸோ நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பேட்டிங் கிடைக்குமா பவுலிங் கிடைக்குமான்றது தெரியல. அதனால் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் எடுக்கணும்னா சாம் பில்லிங்ஸையும் நம்ம ஜாஸ் பிலிப்பியும் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் சேஃபாக. விக்கெட் கீப்பிங் பேக்கப் 2 கேட்ச் பிடிச்சா கூட பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்டில் போனீங்கன்னா 2 பேர்த்து எடுத்துக்கோங்க. ஓவர் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பென் மனட்டி, அதுக்கப்புறம் சா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ இனிஷியலில் பவுல் பண்ணுறது பென் டார்வஸ் ஒரே ஓவர் தான். டெத்தில் தான் 3 ஓவர் போடுறாரு. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டிங்லேயும் வந்தாலே அசால்ட்டாக ஒரு 2 6 வந்து அடிச்சிடுறாரு. ஸோ சூப்பர் ஆப்ஷனு. எட்வர்ட்ஸ் போன மேட்ச் டக் அவுட் ஆகிருக்காரு. தொடர்ந்து டக் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் இல்லை, கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். ஸோ அவருக்கும் டபுள் ஆப்ஷன் நல்ல சரியான ஒரு பிளேயர். அடுத்து டேவிட் வார்னர் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அவரும் இந்த மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கும். மெக்காண்ட்ரி ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அவருமே பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேலே தான் வராரு. ஒரு 10 ரன் அவர்னாலே ஆட முடியும். அவரும் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ டீம் பார்த்தோம்னா பென் டார்வஸ், வார்னர் கேப்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஹென்ரிகேஸு, ஜாஸ் பிலிப்பி, சாம் பில்லிங்ஸு. இதில் இருக்க எல்லா பிளேயரும் தான் ஸ்டார் பிளேயரு. இவங்களுக்குள்ளே தான் எல்லோரும் மாற்றி எடுப்பாங்க. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் வாசாகர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டன் இல்லாமல் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ஆஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டாம் ஆண்ட்ரியூ கேப்டன், ஜாஃபர் ஜோகன் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்து இருக்க எல்லா பவுலரும் எடுத்து இந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக டீம் எடுத்திருக்கேன். பட் இந்த பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஆப்போசிட்டு. சப்போஸ் மழையினால் பாதிக்கப்பட்டு ஏதாவது மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கான்செப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
கன்சிஸ்டண்டாக வின்னிங் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். வின்னிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க.